ஒரு சில வருஷம் முன்னாடி Huawei அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. Huawei ஃபோன்ஸ், Honor ஃபோன்ஸ் ரொம்பவே பாப்புலராக இருந்தது. யூஎஸ் அவங்களுக்கு ரிவிட்டச்சு அந்த என்டிட்டி லிஸ்ட்டில் போடுற வரைக்கும். அப்போலேருந்து Huaweiயால் கூகுள் ப்ளே சர்வீசஸ் இன்க்ளூட் பண்ண முடியலங்கிறதுனால ரொம்பவே அவங்க பாப்புலாரிட்டி கம்மியாகிடுச்சு. ஒரு பாயிண்டில் சாம்சங்கை சேலஞ்ச் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டாக சாம்சங்கோட மார்க்கெட் ஷேர் அதிகமாக போகிற மாதிரி இருந்த Huawei இன்றைக்கே கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ஆனர் ஃபோன்ஸை கூட தனி பிராண்டாக ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக Huawei ஃபோன்ஸே லான்ச் பண்ணாமல் இல்லை, இன்னமும் சூப்பரான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளால தான் யூஸ் பண்ண முடியாது கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லாமல். ஆனாலும் இந்த பாயிண்டில் Huawei என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் Huawei P50 Pro. இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, Huaweiயோட டெக்னாலஜி எந்த பாயிண்டில் இருக்குது, நாளைக்கு திருப்பி கூகுள் ப்ளே சர்வீசஸ் Huaweiக்கு கிடச்சதுன்னா இமீடியட்டாக அவங்களால நம்ம சாம்சங், ஒன் ப்ளஸ் அந்த மாதிரி பிராண்ட்ஸை சேலஞ்ச் பண்ண முடியுமா, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இந்த பாக்ஸை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆன விஷயம், ஃபோனே விற்க மாட்டேன்தான், ஆனாலும் உள்ள சார்ஜரை இவங்களும் தூக்கிட்டாங்க. ஏற்கனவே ஷாமி, சாம்சங், ஆப்பிளுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் பண்ணாங்க. Huawei அதே தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சைஸ் பாக்ஸில் சார்ஜர் வரதுக்கு சான்ஸே இல்லை. எனிவே பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ஒரு சின்ன Huawei கார்டு, அதுக்கப்புறம் P50 Pro ஃபோன். ஸோ இதை அந்த பிளாஸ்டிக்லேருந்து எடுக்கலாம். சரி, பூட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸில் இந்த ஃபோனுக்கு திருப்பி வருவோம். பாக்ஸில் மற்றபடி ஒரு சிமிஜெக்டர் பென், ஒரு சூப்பர் தரமான கேஸ், ரெகுலரான மொக்க கேஸ் தான். P50 Pro புக்லெட்ஸ், ஜென்ரலாக எல்லா ஃபோன் பாக்ஸஸ்லையும் பார்க்குறது தான், எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இங்கே இல்லை. ஸோ எனிவே இதை இப்போ சைடில் வச்சுட்டு ஃபோனுக்கு திருப்பி வருவோம். இந்த நான் ஏற்கனவே செட்டப் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் வீடியோ ஷூட் பண்ணையில். ஸோ அதனால தான் இங்கே டேரெக்டாக இதுக்கு வருது. ஸோ முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த Huawei P50 Pro ஃபோனில் முன்னாடி ரெண்டுமே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கொர்லா கிளாஸ் கிடையாது, ஏன்னா திருப்பியும் சில பிரச்சனைகள் இருக்குது. Huaweiக்கு கொர்லா கிளாஸ் சோர்ஸ் பண்ணுறதுல கார்னிங்கோட அவங்களால டைரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது, திருப்பியும் யூஎஸில் உள்ள அந்த பேன்னால். பட் ஸ்டில் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் மெட்டல் இருக்குது. இன்னும் அதே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. வெயிட்டும் போன ஜென்ரேஷன் P40 Proவோட கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஃபோன் நல்லா கை கடக்கமாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இதை பிக்கப் பண்ணோன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிற முதல் விஷயம் பின்னாடி உள்ள கேமரா செட்டப். இதை டாஸ்லிங் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு கண்ணு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே இருக்கமா, எங்கள் கேமராவும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மொக்கையாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் மொக்கையாக இருந்தாலும் கேமரா செட்டப் ஜென்ரலாக Huawei ஃபோன்ஸில் தாறுமாறாக இருக்கும். ஆப்பிள், சாம்சங்கை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க கேமராஸ் இருக்கும். சில நேரம் பெட்டராகவே இருந்திருக்கு. ஸோ இதில் எப்படி இருக்குது அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இதை சுற்றி டக்குன்னு இங்கே உள்ள பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ரைட் சைடில் பவர், வால்யூம் கீஸ், பவருக்கு சின்ன ஆக்சென்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர், மைக்ரோஃபோன்ஸ், அப்புறம் ஸ்பீக்கர். ஸோ டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். பாட்டமில் திருப்பி லெஃப்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் திருப்பி அந்த ப்ரைமரி ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ட்ரே. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வேரியன்ட்ஸில் சிங்கிள் சிம் ப்ளஸ் நானோ மெமரி, இல்லை ஆல்டர்னேட்டிவாக ஹைப்ரிட் நானோ மெமரி செட்டப்போடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நானோ மெமரிங்கிறது நானோ சிம் மாதிரியே ஆனால் மெமரி கார்டு. இது Huaweiயோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி. கடைசி ஒரு சில வருஷமாக இதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்ரோ எஸ்டியோட கொஞ்சம் இதில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெட்டரான ப்ராஃபிட்ஸ் இருக்குங்கிறதுனால ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எனிவேஸ், இப்போ இந்த டிஸ்பிளேன்னு வரையில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்டர் டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த செல்ஃபி கேமரா வச்சு டக்குன்னு இந்த செல்ஃபி கேமரா பற்றி பார்ப்போம். செல்ஃபீஸ் ஓரளவுக்கு நல்ல வைட் ஆங்கிள் செல்ஃபீஸ் இருக்குது. இதில் குவாலிட்டியும் நல்லா தரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் நம்ம செல்ஃபி கேமராவை ஆன் பண்ண உடனே முதல்ல மிரர் மோட் வேணுமா வேணாமான்னு கேட்கும். அதுக்கு அடுத்து பியூட்டி மோட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய சைனீஸ் பிராண்ட்ஸ் மாதிரி அப்படியே அந்த பியூட்டி மோட் போட்டு அப்படியே மூஞ்சில் மேக்கப் வச்ச மாதிரி செல்ஃபீஸ் வராமல் டீசெண்டாக வருது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி ரியர் கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே 6.6 இன்ச் பேனல், ரெசல்யூஷன் 1220p.
ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கும் குவாட் ஹெச்டி ப்ளஸ்க்கும் நடுவில் நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபோன்ஸில் பார்க்காத ஒரு ரெசல்யூஷன். ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் ப்ளஸ் 300 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் இருக்குது. இங்கே நம்மளுக்கு வேணும்னா 60 ஹெர்ட்ஸ் இல்லை 120 ஹெர்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை ஃபோனையே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணவும் சொல்லிக்கலாம் டைனாமிக் ரெஃப்ரெஷ் வச்சு. இங்கே ஓவரால் பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட 450 பிக்சல்ஸ் per inch வருது. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே, ஸ்மூத்தாகவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் சைனீஸ் ஃபோன், சைனீஸ் ராம் அப்படின்னு வரையில் எக்கச்சக்கமான ப்ரீலோடட் ஆப்ஸ் மோஸ்ட்டாக அன்இன்ஸ்டாலபிளாக தான் இருக்கும் Huaweiல. ஆனால் ப்ரீலோடட் ப்ளோட்னு பார்க்கல எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர், க்ரோம், யூடியூப், எந்த கூகுள் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸும் இதில் கிடையாது. அந்த யூஎஸில் பேன் பண்ணதுனால இப்போ கார்னிங்கோடையும் சரி இல்லை கூகுளோடையும் சரி டிரெக்டாக Huaweiயால் ஒர்க் பண்ண முடியாது. பட் இப்போ ரீசெண்டாக குவால்காமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 888 சிப் ஒரு வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இதில் கிடையாது. இதில் வந்து கிரண் 9000 யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரண் 9000 கிட்டத்தட்ட குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 8 இல்லை 12 GB ரேம், 128 இல்லை 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்குது. இப்போ அந்த கேமராஸ்னு வரையில் பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல் ட்ரூ குரோமா கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது f1.8 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோடு வருது. செகண்டரி 40 மெகா பிக்சல் ட்ரூ குரோமா மோனோக்ரோம் கேமரா. இது f1.6 லென்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு ஒரு மோனோக்ரோம் 40 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி 2 கேமராஸையும் கம்பைன் பண்ணி நாங்கள் இமேஜஸ் எடுப்போம். அதில் வந்து இமேஜ் குவாலிட்டி பெட்டராக இருக்கும், அதிகமான லைட் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஓவரால் லோ லைட்லேயும் சரி, ஜென்ரலாக பிக்சர்ஸ் எடுக்கலையும் சரி டீட்டெயில்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு Huawei சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் f2.2 கேமரா. ஃபைனலாக இந்த கீழே உள்ள அரேயில் உள்ள 64 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் ஜூம் கேமரா. அவங்க மார்க்கெட் பண்ணுறது 200x ஜூம்னு. அது எதுவும் வேலைக்காக போகிறதில்ல. இப்போதைக்கு சாஃப்ட்வேரில் 100x தான் சப்போர்ட் ஆகும். அதுவே கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. f3.5 லென்ஸ், 3.5x ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ 3.5x மட்டும் இல்லை, ஒரு 5x, 10x, 20x வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 4K 60 fps இந்த ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்தது. இங்கேயும் உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கேமராஸில் ஜென்ரலாக Huawei குறை சொல்லிக்கிற அளவுக்கு விட மாட்டாங்க. ஸ்லோ மோஷன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 240 fps வரைக்கும் இருக்குது. ஆனால் 960 fps இன்டர்போலேஷனில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு வர சொல்கிறாங்க. அதாவது பேசிக்காக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த 240 fps இன்னும் ஸ்லோ டவுன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இது 240 fps தான், 960 கிடையாது. உள்ள ப்ராசஸருக்கு அந்த கூலிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3D கிராஃபீன் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஓவரால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரில. உள்ள பேட்ரி 4360 mAh சார்ஜர் பாக்ஸில் கொடுக்கல. ஆனால் 66 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம். வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். சாஃப்ட்வேர்னு வரையில் இது ஹார்மனி OS 2.0 ரன் ஆகிட்டு இருக்கு. கூகுள் ப்ளே இல்லை அப்படிங்கிறத இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போது மெயினாக இந்த சாஃப்ட்வேரில் கேமரா இன்டர்ஃபேஸ் தான் மேஜரான விஷயம். கேமரான்னு வரையில் ட்ரெடிஷ்னலான அந்த ஃபுல் மேனுவல் மோட் மட்டும் இல்லாமல், அதாவது ப்ரோ மோட் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்போவுமே Huawei ஃபோன்ஸில் பார்க்குறது தான். ஸ்லோ மோஷன், பேனரோமா, மோனோக்ரோம், AR லென்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்குறது தான். பட் இங்கே கேமரா வந்து ரொம்பவே ஃபுல் ஃபீச்சர் பேக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இங்கே ஹார்மனி OS நாங்களாக டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் உள்ள அந்த ஓப்பன் சோர்ஸ் எலமெண்ட்ஸை எடுத்து இவங்களோட HMS ஸ்கோர் அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது இன்னமும் உங்களுக்கு யூசேஜ்க்கு ரொம்பவே ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக், 2 சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக், ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரீசெண்ட் ஆப்ஸ், இப்போ ஆண்ட்ராய்டில் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் அதை கிளியரும் பண்ண முடியும். லெஃப்ட்லேருந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், ரைட்லேருந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா குவிக் டாகிள்ஸ் கொஞ்சம் ஸ்கின் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் டிப்பிக்கலி ஆண்ட்ராய்டு, பெருசாக இங்கே புதுசாக எதுவும் கிடையாது. டிஸ்பிளே சைட்ஸில் கர்வ் ஆகிருக்கு. ஸோ OLED பேனல் தான், நல்ல கர்வ் பேனல், அதனால கொஞ்சம் கை கடக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை Huawei $925 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லாமல் அந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஃபோன் வாங்குறதுங்கிறது கண்டிப்பாக சைனாக்கு வெளியில் யாருக்கும் பெருசாக வர்த்தாக இருக்காது. பட் நாளைக்கு சப்போஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி Huaweiயால் கூகுள் ப்ளே சர்வீசஸ் எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னா
கண்டிப்பாக எந்த பாயிண்டில் அவங்க விட்டாங்களோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற அளவுக்கு தான் அவங்களோட ஃபோன்ஸ் இருக்குது. இங்கே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்பவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது இம்ப்ரெசிவாக தான் படுது. கேமராஸ்லேருந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வரைக்கும், டிஸ்பிளே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுலேருந்து, அந்த AMOLED பேனல், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பேனல், ஹை ரெஃப்ரெஷ் டச் சாம்பிளிங், 300 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் எல்லாமே இங்கே ரொம்பவே நல்லா இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எனிவே கைஸ், ஒரு சின்ன வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு Huawei ஃபோன்ஸ் பற்றி நம்ம வீடியோ பண்ணி. ஸோ Huawei என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணேன். இந்த ஃபோனை உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா 28mobile.com டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.